ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஏ ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சாக்லேட் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பர்ஃபெக்டான மாஸ்டர் கிளாஸ் ரெசிபி தான். இது ஈஸியாக பண்ணலாம். நம்ம ப்ரௌனி பண்ணுற மாதிரி தான். அது ரொம்ப சிம்பிளு. இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை. வெறும் விஸ்கர் இருந்தாவே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். முதல்ல ப்ராசஸ்ங்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா பழுத்த பழம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் நல்லா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மிக்சியில் எதில் போடாதுங்க, இப்படியே நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த ஃபோர்க்கோ ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மைதா சேர்த்து போகிறது கிடையாது, வெறும் கோதுமை வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பண்ணிட்டோம். இது வெண்ணெய் பட்டரு. இந்த பட்டரை மெல்ட் பண்ணி ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், ஓவன்லேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்து நல்லா இந்த வாழைப்பழத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பாருங்கள். நான் வெறும் விஸ்கர் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறேன். இது ப்ரௌன் சுகரு. நீங்கள் வேணுன்னா கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்கா போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே டைமில் நீங்கள் இதுக்கு நம்ம ப்ரௌன் சுகரு, அதே மாதிரி கரும்பு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 1/2 கிலோ சாக்லேட் பனானா கேக்காக. இது 1/2 கிலோ. இது வேணுன்னா எக்ஸ்ட்ரா வேணுன்னா இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டபுள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது முட்டை கிராம் கணக்கு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முட்டை ஒவ்வொரு சைஸ் இருக்கும், ஒவ்வொரு வெயிட்டு வரும். அதனால நம்ம முட்டை வெயிட் பார்த்து தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முதல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க வெளியே. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இது நம்ம ப்ரௌனி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டு வருமோ சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இது பார்க்க உடனே ப்ரௌனின்னு நினைப்பாங்க. இது கோதுமை மாவு, அதே மாதிரி பேக்கிங் சோடா, கோகோ பவுடர் 3 சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த கோகோ பவுட்ரு நல்லா குவாலிட்டியான கோகோ பவுட்ரு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சுக்கோங்க. அதில் அடியில் கட்டி கட்டியாக இருக்கும், அதை தூக்கி வீசிடுங்க. பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இது கிளாக் வைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் மிக்ஸ் பண்ணாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கவலைப்படாதுங்க. ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருந்தால் கேக் பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு 7x7 டின் யூஸ் பண்ணிக்கலாம், ரவுண்ட் டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பேர் டின் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நான் சாக்லேட் சிரப்பு, இது சாக்லேட் டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றிட்டுருக்கேன். மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. சேம் நான் ப்ரௌனி ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இது கட் பண்ண டார்க் சாக்லேட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ப்ரௌனி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், ப்ரௌனியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும். ஆனால் இதில் நம்ம கோதுமை மாவு, வாழைப்பழம் சேர்த்துறோம், அதனால தான் ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ரெசிபி தான். இது நம்ம இதுவரை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் வேணா. ஏன்னா இதோட ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், நீங்கள் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஓடிஜிலையும் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதுங்க.
பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து கேக் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுட்டு இதையும் ஊற்றிடுங்க. இது வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் முன்னாடியே ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கர் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. விசிலு கேஸ் கட்டி எதுவுமே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் வேணுன்னா சால்ட் போட்டுக்கலாம். இல்லை சால்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சோம். அதே ப்ராசஸில் இது பண்ணிக்கலாம். பாருங்கள் பட்டர் பேப்பர் போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டிடுங்க. ஒரு சின்ன டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அது ஸ்ப்ரெட் பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லையும் நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா கீழே மேலேயும் வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம சேனலில் கேக் ரெசிபீஸு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது போடுறதுக்கு. ஏன்னா எனக்கு கேக் அடைச்சிருக்கிறதுனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது. சாரி. ஏன்னா இனிமேல் நம்ம சேனலில் கேக் ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எல்லா ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இது வந்து ஓவனில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ நேரம் குக் பண்ணணுங்கிறதே நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ கடைசியில் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் குவான்டிட்டிஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களும் அதே மாதிரி புதுசாக ஹோம் பேக்கிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து எல்லா ரெசிபீஸும் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுத்து ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கோகோ பவுட்ரு அதே மாதிரி ஐசிங் சுகர் வந்து மேலே கொஞ்சம் சர்க்கரை பொடி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. மேலே கொஞ்சம் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நீங்கள் ப்ரௌனி சாப்பிட்ற அளவுக்கு அதோட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.